ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய் டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திலேருந்து முக்கியமான ஒரு சில அறிவிப்புகள்லாம் வெளியே இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா தகவலாக நமக்கு கிடைச்சிருக்கு. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திலேருந்து ரூபாய் 1000 மாதம் ரூபாய் 1000 வாங்கின்னு வரவங்க, முக்கியமாக பார்த்தீங்கன்னா 2 வருடங்களாக ரூபாய் 1000 வாங்கின்னு வரவங்களுக்கு திடீர் அறிவிப்புகளாக ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 3 முக்கிய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலயமா பார்த்தீங்கன்னா கலாய்வு ரெகுலராக வாங்கின்னு வரவங்களுக்கும் தரவுகளை செக் பண்ணி கலாய்வு செஞ்சுன்னு வராங்க. புதுசாக பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்காக உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம் மூலயமா அப்ளை பண்ணவங்களுக்கு கலாய்வு செய்யப்பட்டு வருகிறது. இப்போ ரீசனாக கிடைச்ச அப்டேட். அந்த கலாய்வில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரூபாய் 1000 ரெகுலராக வாங்கின்னு வரவங்களுக்கும் இருக்கிற தரவுகள் எல்லாமே செக் பண்ண போகிறாங்க. அந்த செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமாக அதிகாரிகள் விஏஓ எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய தரவுகளை செக் பண்ணி உங்களுக்கு பணம் சேர்றது கரெக்டு தானா, கொடுத்துக்கிற க்ரைட்டீரியா எல்லாமே கரெக்டாக இருக்குதா அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக இன்றைக்கி இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. முக்கியமாக நிராகரிக்கப்பட போகிறாங்க ஒரு சிலவங்க அப்படின்ற மாதிரி தகவல் வெளியே இருக்குது. அப்படி நிராகரிக்கப்பட்டாங்கன்னா எந்தெந்த தரவுகள்லாம் செக் பண்ணுவாங்க, எந்த காரணத்தினால நிராகரிக்கப்படுவாங்க அப்படின்றத இன்றைக்கி இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக ரெகுலராக பணம் வாங்கின்னு வரவங்களும், அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணவங்களும் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கணும். நிறைய வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணி வாட்ச் பண்ணியிருக்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணி வாட்ச் பண்ணாலும் பரவாயில்ல, லாஸ்ட்டில் சொன்ன இன்ஃபர்மேஷனை தயவு செய்து தெரிஞ்சிக்க. ஏன்னா ரெகுலராக வாங்கின்னு வரவங்களுக்கு பணம் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா போன மாதமே ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ண வரீங்க. இந்த மாதம் இன்ன வரைக்கும் பணம் வரல அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ண வரீங்க. உங்களுக்கு நடுவில் பணம் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக இன்றைக்கி சொல்கிற தகவல் மூலயமா உங்களுக்கு தரவுகளை செக் பண்ணி கலாய்வு மூலயமா ஸ்டாப் ஆகிருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் இந்த வீடியோவை டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் ஆரம்பித்து கரெக்டாக 2 ஆண்டுகள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த செப்டம்பர் மாதம் தான் பார்த்தீங்கன்னா 2023 15ஆம் தேதி கரெக்டாக இந்த திட்டத்தை அண்ணா பிறந்தநாள் முன்னிட்டு ஆரம்பிச்சிருந்தார் முதலமைச்சர். அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக 1,20,00,000 பேருக்கு மேலே இந்த திட்டத்தில் பயன்பெற்று ரூபாய் 1000 அவங்களுடைய வங்கி கணக்கே டைரெக்டாக செலுத்தப்பட்டிருந்தது. அதன் மூலயமா பயன்பெற்றிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் புதுசாக ரேஷன் கார்டு வாங்கினவங்களும், அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் விடுபட்டு இருந்தாங்க. தகுதி இருந்தும் ஒரு சிலவங்களுக்கு பணம் வராது இருந்தது. அவங்களுக்கு மறுபடியும் வாய்ப்பை உருவாக்கி தரணும் அப்படின்ற நோக்கத்தோட தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம் இப்போ சிறப்பாக செயல்படுத்தின்னு வராங்க. அதன் மூலயமா நிறைய பேர் அப்ளை பண்ணி வரீங்க. அவங்களுக்குலாம் பணம் வரலாம் என்ன செய்கிறது, அதாவது ரெகுலராக வாங்கின்னு வரவங்களும் சரி, இல்லை இப்போ புதுசாக அப்ளை பண்ண போகிறவங்களும் சரி, எல்லாருக்குமே பணம் கரெக்டாக வரணும் முக்கியமான ஒரு தகவலை குறிப்பிட்டிருக்காங்க தமிழ்நாடு அரசு. அதனுடைய விளக்கத்தை நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டீட்டெயிலாக கண்டினியூவாக பார்ப்போம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை தமிழக அரசு விளக்கம். பணம் கிரெடிட் ஆகாதவர்கள் தங்களது வங்கி கணக்கில் ஆதார் எண்ணை இணைத்தால் பணம் வர வைக்கப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 குறித்து குறுந்தகவல் வந்தும் வங்கி கணக்கில் பணம் வரவு வைக்கப்படவில்லை என்ற புகார் குறித்து தமிழக அரசு விளக்கம் அளிச்சிருக்காங்க. அதாவது குறுந்தகவல் வந்தும் உங்களுக்கு பணம் 1000 ரூபாய் வரலன்னா கம்பல்சரியாக ஏற்கனவே வாங்கின்னு வரவங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்திருக்கும், ஆனால் பணம் வராது இருக்கும். அவங்களாம் பார்த்தீங்கன்னா வங்கி கணக்கில் கம்பல்சரியாக ஆதார் கார்டை லிங்க் பண்ணணும். டிபிடி ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மூலமா பண்ணுறாங்க. என்பிசிஐ ஆதார் கார்டில் லிங்க் கம்பல்சரியாக நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் உங்களுடைய ஆதார் கார்டை என்பிசிஐ லிங்க் அப்படின்னு பண்ணணும். அது சம்மந்தமாக கண்டினியூ வீடியோவில் சொல்லணும் வரேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக அப்ளை பண்ண போகிறவங்களுக்கும் அப்ளை பண்ணிட்டவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இது போல் எஸ்எம்எஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 1000 ரூபா கிரெடிட் மெசேஜும் உங்களுக்கு இப்படி வரலாம், இல்லை ₹1 டெஸ்டிங் ப்ராசஸ் மெசேஜும் வரலாம். ஏற்கனவே முகாமில் அப்ளை பண்ணிவிட்டு ரெகுலராக பணம் வாங்கின்னு வரவங்களுக்கும் இது போல் எஸ்எம்எஸ் கண்டிப்பாக வந்திருக்கும். டிபிடி ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டியர் கஸ்டமர், டிபிடி கவர்மெண்ட் பேமெண்ட் ₹1 கிரெடிட்டட் இல்லை ₹1000 கிரெடிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அக்கௌண்ட் நம்பருக்கு இது போல் எஸ்எம்எஸ் வரும். இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து பணம் அனுப்புறதுனால உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன பேங்க் அக்கௌண்ட் ப்ரைமரியாக லிங்க்கில் இருக்கோ என்பிசிஐ லிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் ஏரி வேலைக்கு போகிறவங்க இல்லை கவர்மெண்ட் சைட்லேருந்து ஊதியம் வாங்குறவங்க நிறைய பேருக்கு இந்த ஆப்ஷன் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்படிலேருந்து பணம் ரூபாய் 1000 வருதுன்னா உங்களுக்கு கிரெடிட்டட் NACH அப்படி இல்லைனா கிரெடிட்டட் ABB
சிஹெச் அப்படின்ற வந்து மென்ஷன் பண்ணி கலைஞர் மகளிர் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி யூஆர்னு மென்ஷன் பண்ணி என்ன நம்பர்லேருந்து வந்து உங்களுக்கு வந்து பணம் வந்து எதனால் வந்து பணம் வருது அப்படின்றத டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணி 1000 ரூபாய் கிரெடிட்டட் அப்படின்றத வந்து கரெக்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து பணம் கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்து வரப்போகுதுன்னா கண்டிப்பாக வந்து ஆதார் கார்டில் ப்ரைமரியாக வந்து உங்களுக்கு வந்து மொபைல் நம்பரை அது மட்டும் இல்லாமல் அக்கௌண்ட்டை வந்து கரெக்டாக வந்து லிங்க் பண்ணி வச்சுக்கணும். ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் எதனா வந்து வரதை வந்து கரெக்டாக வந்து வரும். ரெகுலராக யூஸ் பண்ணுற மொபைல் நம்பராக வந்து கரெக்டாக கொடுத்து வைங்க. முக்கியமாக பேங்க் அக்கௌண்ட் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டில் ப்ரைமரியாக சீடிங் ஆகிருக்கிற பேங்க் அக்கௌண்ட் என்பிசிஐ சீடிங் ஆகிருக்கிற பேங்க் அக்கௌண்ட் என்னன்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு வச்சுங்க. நிறைய பேருக்கு வந்து பணம் வந்து அப்ரூவல் ஆயிடுச்சு. இப்போ ரீசனாக கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்க ஆதார் கார்டு நம்பரை வந்து சேஞ்ச் பண்ணி சொன்னதுனால, அது மட்டும் இல்லாமல் ஆதார் கார்டு நம்பர் கரெக்டாக வந்து இல்லை, சீடிங் கரெக்டாக வந்து இல்லாதனால கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஊபியில், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசில் இருக்கிறவங்களுக்குலாம் பணம் ஏறி இருக்குது அப்படின்ற ரீசனாக வந்து நியூஸ் சேனலில் கூட வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். ஒரு சிலவங்க வந்து கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அங்கே போய் வந்து பணம் வந்து ஏறி இருக்குது. இது போல் தவறுலாம் வந்து நடக்காத இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை ப்ரைமரியாக வந்து என்பிசிஐ லிங்க் சீடிங் பண்ணி கரெக்டாக வந்து வச்சுங்க. மேலும் வந்து இப்போ அப்ளை பண்ணவங்களுக்கு துணை முதலமைச்சர் ஒரு குட் நியூஸ் வந்து தெரிவிச்சிருக்கார். அது என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 மாதங்களில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதாவது வந்து விடுபட்ட தகுதி வாய்ந்த அனைத்து மகளிர்களுக்கும் 1 அல்லது 2 மாதங்களில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும். 1,15,00,000 மகளிர்களுக்கு கடந்த 2 ஆண்டுகளாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது அப்படின்றத துணை முதலமைச்சர் உறுதியாக வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்காரு. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இதோட கூட்டுத்தொகை, அதாவது வந்து 1,15,00,000 மட்டும் இல்லாமல் இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் 25 லட்சம் பேர் வந்து மனு கொடுத்துருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான கலாய்வு ப்ராசஸ் இப்போதைக்கு நடந்து வருது. அதிகாரிகள் எல்லாமே வந்து விஓ அசிஸ்டன்ட் எல்லாமே உங்களுக்கு வீட்டுக்கே வந்து கலாய்வு பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு கேட்டு வெரிஃபிகேஷன் மூலயமா கலாய்வு வந்து ப்ராசஸ் வந்து நடந்துன்னு இருக்குது. அது நேற்று வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். அந்த கலாய்வு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய மனு என்ன நிலையில் வந்து இருக்குது அப்படின்றத தங்களின் மனு நிலை அறிய அப்படின்ற வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது சம்மந்தமாக வீடியோ வந்து நம்ம 2 நாளாக வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக அஃபிஷியல் வெப்சைட்டில் கலைஞர் மகளிர் உரிமை திட்ட வெப்சைட்டில் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் ஏற்கனவே வந்து இருந்தது. இப்போதைக்கு ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணுறதுனால கவர்மெண்ட் சைட்லேருந்து அப்டேட் பண்ணுறதுனால அந்த ஆப்ஷன் வந்து ஷோ ஆகலை. இன்னொரு வெப்சைட் சிஎம் ஹெல்ப்லைன் அப்படின்ற வெப்சைட் மூலயமா உங்களுக்கு உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற வெப்சைட்டில் தங்களின் மனு நிலை அறிய கிளிக் செய்யும் அப்படின்ற ஆப்ஷன் வந்து புதுசாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆப்ஷன் மூலயமா நீங்கள் விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனு என்ன நிலையில் இருக்குது அப்படின்றத ஈஸியாக வந்து செக் பண்ணிக்கலாம். அதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத நம்ம சேனல்லே கூடிய விரைவில் வீடியோவை வந்து போஸ்ட் பண்ணுவோம் அப்படின்றதையும் வந்து டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கிறோம். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்சனலில் உள்ளது கலாய்வில் உள்ளது அப்படின்ற எஸ்எம்எஸ் கூட உங்களுக்கு வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி புதுசாக வந்து அப்ளை பண்ணவங்க வணக்கம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தாங்கள் விண்ணப்பம் செய்துள்ளீர்கள் அப்படின்றத உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பரை மென்ஷன் பண்ணி வந்து போட்டிருப்பாங்க. தங்களின் குடும்ப அட்டை எண் அப்படின்னு மென்ஷன் பண்ணி உங்களுக்கு 333 அப்படின்னு ஸ்மார்ட் கார்டு நம்பர் வந்து ஸ்டார்ட் ஆகும். இதற்கான விண்ணப்பம் பரிசீலனையில் உள்ளது, கலாய்வுக்கு பின் உரிய முடிவு எடுக்கப்படும், நன்றி டிஎன் கவர்மெண்ட் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி இது போல் எஸ்எம்எஸ் வருதா அப்படின்னு வந்து பாருங்கள். இது போல் எஸ்எம்எஸ் வந்து உங்களுக்கு வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து வீட்டுக்கே வந்து பரிசீலனை கலாய்வுக்கு வந்து வர வாய்ப்பு இருக்குது. மேலும் வந்து ரெகுலராக வந்து பணம் வாங்கி வரவங்களுக்கும் கலாய்வு செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. தரவுகளை வந்து செக் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தகவலாக வந்து கிடைச்சிருக்கு. அதனால் நீங்களும் வந்து அந்த க்ரைட்டீரியாவில் இருக்கிறீங்களா அப்படின்றத 1 செகண்ட் வந்து செக் பண்ணுங்கள். இந்த வீடியோட லாஸ்ட்டில் வந்து எதனால் வந்து நிராகரிக்கப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு 4 ஆப்ஷன் முக்கியமாக வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த 4 ஆப்ஷனை கண்டிப்பாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிங்கன்னா உங்களுக்கு ஏன் வந்து கலாய்வில் வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத வந்து முன்கூட்டியே வந்து தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக வந்து இப்போ ரீசனாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்க உங்களுக்கு வந்து பணம் பிடித்தம் செய்யாத வங்கி கணக்காக வந்து கரெக்டாக வந்து கொடுங்க. பேங்க் அக்கௌண்ட் பொறுத்த அளவுக்கு நான் இங்கே ஆதார் கார்டு லிங்க் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். ஆனால் பேங்க் அக்கௌண்ட் பொறுத்த அளவுக்கு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற பேங்க் அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் பிடித்தம் செய்யாத பேங்க் அக்கௌண்ட்டாக வந்து கொடுங்க. இப்போ ஒரு 1000 ரூபாய் வந்து போடுறாங்கன்னா உங்களுடைய பேங்க் சைடில் ப்ரைவேட் பேங்க் சைட்லையோ இல்லை கவர்மெண்ட்ஸ் பேங்க் சைட்லையோ உங்களுக்கு வந்து 1000 ரூபா வந்து போடுறாங்கன்னா உங்களுக்கு முக்கியமாக வந்து ஏடிஎம் சார்ஜஸ், எஸ்எம்எஸ் சார்ஜஸ், மந்த்லி மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ், இது போல் நிறைய சார்ஜஸ் வந்து பிடித்தம் செய்வாங்க. அது போல் பிடித்தம் செய்யும்போது உங்களுக்கு 1000 ரூபா ஒரு மாதம் வந்து கிரெடிட் ஆன உடனே 200 ரூபா 300 ரூபா அப்படின்ற மாதிரி ஒரு சில சார்ஜஸ் மூலிமா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் ஸ்டார்டிங்கில் இது போல் அக்கௌண்ட் கொடுத்துட்டு தான் நிறைய பேருக்கு பணம் ஏறல. ஒரு சிலவங்க வந்து ரொம்ப நாளாக வந்து எஸ்எம்எஸ் சார்ஜஸே வந்து பே பண்ணாத யூஸ் பண்ணாத வந்து வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு 1000 ரூபா போட்ட உடனே 1000 ரூபாயை மொத்தமாக வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. அது போல் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி வந்து கொடுங்க. இதுக்கு மேலே வந்து அப்ளை பண்ண போகிறவங்களாம் கரெக்டாக ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் எந்த பேங்க்லாம் வந்து ஓப்பன் பண்ணி கொடுங்க. அப்படி இல்லைனா போஸ்ட் ஆஃபீஸில் ஐபிபி பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு வந்து இருக்கும். ஒரு 200 ரூபா கொடுத்தீங்கன்னா
அங்கே போஸ்ட் ஆஃபீஸ்லேயே ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு சில போஸ்ட் ஆஃபீஸில் ஃப்ரீயாக கூட ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. 0 பேலன்ஸ் அக்கௌண்ட். இது போல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பணம் வந்து ஏறணும் அப்படின்ற நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுடைய நியரில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க் அக்கௌண்ட்லேயே நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி அந்த பேங்க் அக்கௌண்ட்டை ஈஸியாக வந்து கொடுத்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணி ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக வந்து சொல்லிக்கிறேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் வந்து சொல்லணும் அப்படின்னே வந்து நினச்சிருந்தேன். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அவேர்னஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மூலயமா இப்போ கலாய்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் தான் வந்து உங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. ஆனால் வந்து உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் கேட்டோ இல்லை வந்து உங்களுக்கு ஓடிபி வந்திருக்கு ஓடிபி சொல்லுங்கள் அப்படின்றத கேட்டோ யாரும் வந்து கால் பண்ண மாட்டாங்க. அது வந்து அவேர்னஸாக விழிப்புணர்வாக வந்து இருந்துக்குங்க. எச்சரிக்கையாக கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னு சொல்கிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா மர்ம நபர்கள் நிறைய பேர் வந்து இந்த 1000 ரூபா பணத்தை வச்சு மோசடி செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், உங்கள் மொபைல் நம்பர், உங்கள் மொபைலுக்கு வரக்கூடிய ஓடிபி எல்லாத்தையும் வந்து கேட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை வந்து எடுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டிப்பாக எச்சரிக்கையாக வந்துருங்க. அதிகாரினா அதிகாரியோட நேம் என்ன, எங்கள் ஏரியாவா இல்லை நேரில் வீட்டுக்கு வாங்க அப்படின்றத வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். அவங்க வீட்டிலேயே வந்து கூட கலாய்வு பண்ணுவாங்க. தயவுசெய்து மொபைல் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபியோ இல்லை அக்கௌண்ட் நம்பரோ மொபைல் நம்பரோ யாருக்கும் வந்து ஷேர் பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மூலயமா அவேர்னஸாக விழிப்புணர்வாக எச்சரிக்கையாக வந்து இருங்க அப்படின்றதையும் இந்த வீடியோவில் முக்கியமாக வந்து நான் பதிவு பண்ணிக்கிறேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து சொல்கிறேன் அப்படின்னு வந்து நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதாவது ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தரவுகளை வந்து செக் பண்ணுறாங்க. ரெகுலராக வந்து பணம் வாங்கி வரவங்க தரவுகளை வந்து செக் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். மாதந்தோறும் தரவுகளை வந்து செக் பண்ணுவாங்க. காலாண்டுக்கு தரவுகளை வந்து செக் பண்ணுவாங்க. அரையாண்டுக்கு ஒரு தடவை வந்து செக் பண்ணுவாங்க. முழு ஆண்டுக்கு ஒரு தடவை செக் பண்ணுவாங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இறப்பு பதிவு டெத் ரிஜிஸ்ட்ரேஷன் மூலயமா வந்து உங்களுக்கு வந்து செக் பண்ணுவாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக பணம் வாங்கி வரவங்க இறந்துட்டாங்களா அப்படின்றத வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சு பார்த்தீங்கன்னா தரவுகளை வந்து செக் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருங்கிணைந்த நிதி மற்றும் வேளாண்மை குழு மூலயமா வந்து பார்த்திங்கன்னா துறை மூலயமா வந்து அமைப்பு வங்கி பணியாளர்கள் மூலயமா நீங்கள் ஏதாவது வந்து பணம் வந்து வாங்குறீங்களா இல்லை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான தரவுகளை வந்து செக் பண்ணுறாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. சமூக பாதுகாப்பு திட்ட ஓய்வூதியம் பெறறீங்களா அப்படின்றதையும் வந்து வச்சு தரவுகளை வந்து செக் பண்ணுறாங்க. அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியம் தரவுகளை வந்து செக் பண்ணுறாங்க. வருமான வரி சான்றிதழை வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசனாக நீங்கள் வருமான வரி சான்றிதழ் ஒரு 2.5 லட்சத்துக்கு மேலே வந்து வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பணம் ஸ்டாப் ஆகாது நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் ரெகுலராக வாங்கினதுக்கப்புறம் உங்கள் குடும்பத்தில் வேறு யாரும் 4 சக்கர வாகனங்கள் 5 சக்கர வாகனம் வாங்கியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த தரவுகளை வந்து மூலயமா வந்து உங்களுக்கு பணம் ஸ்டாப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் வந்து நம்ம முன்கூட்டியே வந்து மென்ஷன் பண்ணிக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நிராகரிக்கப்பட வேண்டிய காரணம், அது மட்டும் இல்லாமல் ஏற்கப்படாத விண்ணப்பம் இல்லை நிராகரிக்கப்பட வேண்டியது காரணம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணி உங்களுக்கு எஸ்எம்எஸ்ஸாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்னா காரணத்தை வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. குடும்பத்தில் சமூக பாதுகாப்பு திட்டம் ஓய்வூதியம் மற்றும் அரசிடமிருந்து பிற ஓய்வூதியம் பெறுவர்கள் உள்ளனர் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணி நிராகரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே வந்து சொன்ன மாதிரி குடும்பத்தில் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்பவர் உள்ளனர். இப்போ வந்து பணம் வந்து வாங்கிட்டு வந்திருப்பீங்க. இப்போ யாருக்குன்னா ரீசனாக வந்து வேலை கிடைச்சிருக்கலாம், இல்லை ஏதாவது பிஸ்னஸ் பண்ணியிருக்கலாம், அவங்க வந்து டேக்ஸ் கட்டியிருக்கலாம் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், உங்கள் ரேஷன் கார்டில் இருக்கிறவங்க. அதனால் வந்து உங்களுக்கு பணம் ஸ்டாப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தின் ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்துக்கு மேல் உள்ளது. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே உங்களுடைய வருமானம் வந்து உயர்ந்திருந்தா 2.5 லட்சத்துக்கு மேலே வந்து உயர்ந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருந்திருப்பீங்க. இல்லை வருமானம் உயர்ந்தது மூலயமா கவர்மெண்ட் மூலயமா தரவுகளை வந்து செக் பண்ணாங்கன்னா இப்போ புதுசாக வந்து வேலை யாருன்னா வந்து கிடைச்சிருக்கும், உங்கள் பையனுக்கோ இல்லை வந்து உங்கள் வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கே யாருக்காவது வேலை கிடைச்சிருக்கும். அதன் மூலயமா வருமானம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம். அவங்களுக்குலாம் வந்து அவங்க குடும்பத்தில் வேலை செய்கிறவங்க கண்டிப்பாக வந்து நிராகரிக்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் சொந்த பயன்பாட்டுக்கு 4 சக்கர வாகனம் வச்சிருக்கிறவங்களுக்கு நிராகரிக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் 1000 ரூபாய் வந்து வாங்கி வந்ததுக்கப்புறம் இப்போ ரீசனாக வந்து வாங்கினதுக்கப்புறம் இப்போ 1 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் கார் வாங்குறீங்க இல்லை 4 சக்கர வாகனங்கள் எதாவது வாங்கிருந்தீங்க, இப்போ இல்லை 2-3 மாதத்துக்கு முன்னாடி எதாவது வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பணமும் வந்து வாங்கி வந்திருப்பீங்க. ஆனால் புதுசாக வந்து இந்த பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. அதனால் வந்து அந்த தரவுகள் மூலயமா கவர்மெண்ட் மூலயமா வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க. அப்போ வந்து அந்த தரவுகள் மூலயமா ஆதார் கார்டு லிங்க் செய்யப்பட்டிருந்ததுன்னா குடும்ப அட்டை வந்து லிங்க் செய்யப்பட்டிருந்தால் அந்த தரவுகள் மூலயமா உங்களுக்கு நிராகரிக்கப்படுறதுக்கு பணம் வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றது மூலயமாவும் தகவல் வந்து கிடைச்சிருக்கு. அதனால் பல்வேறு காரணங்களால் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பங்கள் இப்போ எல்லாமே வந்து தரவுகளை எல்லாமே வந்து அதிகாரிகள் வந்து கலாய்வு மேற்கொண்டு எல்லாமே வந்து செக் பண்ண சொல்லியிருக்காங்க முக்கியமாக. அதனால் செக் பண்ணும்போது கரெக்டாக எல்லாமே வந்து கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு பணம் வந்து கண்டினியூவாக வந்து வரும். நடுவில் வந்து ஸ்டாப் ஆச்சுன்னா என்ன காரணத்தினாலும் வந்து ஸ்டாப் ஆகுது அப்படின்ற எஸ்எம்எஸ் கம்பல்சரியாக வந்து கொடுப்பாங்க. ஒருவேளை எந்த காரணமும் சொல்லாத எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணாதான் உங்களுக்கு பணம் வந்து நடுவில் வந்து ஸ்டாப் ஆச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. அது சம்மந்தமாக வந்து நான் பதில் வந்து சொல்கிறேன். அது சம்மந்தமாக வீடியோவும் வந்து போடுறேன். உங்களுக்கான தெளிவான பதில் நம்மக்கிட்ட வந்து கிடைக்கும் அப்படின்றதையும் வந்து முன்கூட்டியே வந்து தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோட கமெண்ட் ஆனில் தான் வந்து இருக்கும். நிறைய வீடியோட கமெண்ட் நான் வந்து ஆனில் ஆஃபில் வைக்கிறதுக்கு காரணம் நிறைய பேர் தேவையில்லாத கேள்விகள் வந்து கேட்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் பயனுள்ள தகவலாக வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 வீடியோவில் வந்து மேக்ஸிமம் யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து போட்டிருக்கும். அதில் நிறைய பேர்
பேர் கரெக்டான கேள்வியை வந்து கேட்டிருக்கீங்க. அதுக்கான பதிலும் வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் டீட்டெயிலாக வந்து நான் சொல்லிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ஸ்கீம் சம்மந்தமாக இப்போ ரீசனாக கிடச்சிக்கிற ஒரு சில அறிவிப்பு மூலயமா டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்தவங்களுக்கு, ரெகுலராக பணம் வாங்கினவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா, உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் கண்டிப்பாக வந்து பயனுள்ள தகவலாக வந்து இது அமையும். நான் இவ்வளோ நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்து வீடியோ போட்டு நீங்கள் பார்த்ததுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரே ஒரு ஷேர் பண்ணுறது மூலிமா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக அமைய நிறைய வாய்ப்பு இருக்குது. மேலும் நம்ம ஏற்கனவே வந்து சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்லேயும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறோம். நம்ம சேனலில் மட்டும்தான் நீங்கள் பண்ணுற கமெண்ட்டுக்கு உடனடியாக நாங்கள் ரிப்ளை பண்ணுறது அப்படின்றத வந்து தெரிவிச்சுக்கிறோம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்தது, கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு, இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.